முதலியார்பேட்டை தொகுதி அதிமுக சார்பில் தொகுதி திமுக எம்எல்ஏ சம்பத்தின் செயல்படாத தன்மையை கண்டித்து தொகுதி முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் மரப்பாலம் சந்திப்பு அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் குடிநீர் பிரச்சினை, தொடர் மின்வெட்டு, குண்டும் குழியுமான சாலைகள் மற்றும் சுதானா நகரில் கட்டி முடிக்கப்பட்டு இன்னும் செயல்பாட்டுக்கு கொண்டு வராத மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி உள்ளிட்ட பல்வேறு மக்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வலியுறுத்தி முதலியார்பேட்டை அதிமுக சார்பில் மரப்பாலம் சந்திப்பு அருகே சாலை மறியல் போராட்டம் நடத்தப்பட்டது. தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அம்மா பேரவை மாநில செயலாளருமான பாஸ்கர் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட அக்கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் செயல்படாத தொகுதி திமுக எம்எல்ஏ சம்பத்தை கண்டித்து கண்டன கோஷங்களை பதிவு செய்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து மக்கள் நலன் கருதி போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. இதனை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர், முதலியார்பேட்டை தொகுதி திமுக எம்எல்ஏ சம்பத்தின் செயல்படாத தன்மையால் தொகுதியில் கடந்த 3 ஆண்டுகளாக எந்த வளர்ச்சி பணிகளும் நடைபெறவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். மக்கள் பணி செய்யாமல் கொலை, கொள்ளை, கஞ்சா, நில அபகரிப்பு குற்றவாளிகளுக்கு ஆதரவாகவும் அவர்களை ஜாமீன் எடுப்பதிலேயே தொகுதி திமுக எம்எல்ஏ சம்பத் முழு நேரத்தையும் செலவிடுவதாக குற்றம் சாட்டிய அவர், மக்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணாவிட்டால் மீண்டும் மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை அதிமுக முன்னெடுக்கும் என்று எச்சரிக்கை விடுத்தார்.